பெண்கள் தங்கள் கண்களை அழகுபடுத்த மஸ்காரா, ஐலைனர், கிளிட்டர், ஃபேஸ் பெயிண்ட், ஆர்டிபிஷியல் ஐலாஷஸ் எல்லாம் பார்ட்டி லுக்குக்கு சூப்பர். ஆனால் கவனமாக இல்லை என்றால் கண்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். கண்களுக்கு அருகில் அழகு சாதனங்களை பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்துவது என்ற சில எளிய குறிப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கல்பனா சுரேஷ், சென்னை கல்பனா கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர். நம்பர் 1, கிளிட்டர், ஃபேஸ் பெயிண்ட், ஸ்பார்க்கிள் பவுடர், மெட்டாலிக் மேக்கப் இவையெல்லாம் கண்களின் உள் விழுந்தால் எரிச்சல் அல்லது கீறல் ஏற்படலாம். நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் அணிந்தால் கிளிட்டர் இன்னும் ஆபத்தானது. ஃபேஸ் பெயிண்ட் பயன்படுத்தும் போது இமை விளிம்புக்கு மிக அருகில் போடாதீர்கள். நம்பர் 2, ஃபால்ஸ் ஐலாஷஸ். ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ், ட்வீசர்ஸ் மற்றும் சிறப்பு க்ளூ கொண்டு ப்ரொஃபஷனலாக செய்யப்படும் போது பாதுகாப்பாக இருக்கும். மேக்னெட்டிக் ஐலாஷஸ் ஐ லைனரில் உள்ள சிறிய காந்த துகள்களால் பொருத்தப்படும். இரண்டும் சரியாக போடப்படாவிட்டால் கண் தோல் எரிச்சல் அல்லது கருவிழியின் கீறல் ஏற்படலாம். இவற்றை சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். எரிச்சல் இருந்தால் உடனே கண் மருத்துவரை அணுகுங்கள். நம்பர் 3, கண் தொற்றுக்களை தடுப்பது. கண்களுக்கு அருகில் பயன்படுத்துவதற்காகவே தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே உபயோகிங்கள். ஐ மேக்கப்பை 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றுங்கள். மேக்கப் போடுவதற்கு முன் முகமும் கண் இமைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும். இமை வரிக்கு வெளியே மேக்கப் போடுங்கள். ஆயில் கிளான்ஸ் அடைபடாமல் இருக்கும். ஐ மேக்கப் யாருடனும் பகிர வேண்டாம். கடை சாம்பிள்களை தவிர்க்கவும். நிறைய மக்கள் உபயோகப்படுத்தியதால் அவற்றில் தொற்று ஏற்படலாம். பிங்க் ஐ, மெட்ராஸ் ஐ போன்ற இன்ஃபெக்ஷன் இருந்தால் குணமாகும் வரை மேக்கப் பயன்படுத்த வேண்டாம். நம்பர் 4, அலர்ஜி தவிர்ப்பது. ஒரு நேரத்தில் ஒரு புதிய பொருளை மட்டுமே முயற்சிக்கவும். அலர்ஜி ஏற்பட்டால் எந்த இன்கிரீடியன்ஸ் என்று கவனித்து அடுத்த முறை அதை தவிர்க்கவும். மருத்துவரிடம் அதற்கு பதில் வேறு என்ன பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி ஆலோசிக்கவும். நம்பர் 5, கண் காயங்களை தடுப்பது. நகரும் வாகனத்தில் மேக்கப் போடாதீர்கள். ஒட்டி கொண்டிருக்கும் கண் இமை முடிகளை கூர்மையான பொருள் கொண்டு பிரிக்க வேண்டாம். இதனால் கண்கள் காயம் அடையலாம். கண் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர் அனுமதி அளிக்கும் வரை மேக்கப் போடாதீர்கள். நம்பர் 6, மேக்கப் பாதுகாப்பாக நீக்குவது. படுக்க போகும் முன் ஐ மேக்கப்பை எப்போதும் நீக்குங்கள். மஸ்காராவுடன் தூங்கினால் பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். வாஸ்லின் ஒரு ஜென்டில் ரிமூவர் ஆகும். பேபி ஷாம்புவும் கண் இமைகளை சுத்தம் செய்ய பாதுகாப்பானது. எந்த ரிமூவரை பயன்படுத்தினாலும் கண் உள்ளே போக விடாதீர்கள். காட்டன் ஸ்வாப் கொண்டு கண் இமை விளிம்பில் மீதமுள்ள மேக்கப்பை சுத்தம் செய்யுங்கள். எக்ஸ்போலியேட்டிங் ஸ்க்ரப்ஸ் அல்லது பீட்ஸ் கொண்ட கிளென்சர்களை கண்களுக்கு மிக அருகில் பயன்படுத்த வேண்டாம். இமை முடிகளை மெதுவாக கையாளுங்கள். அவை தூசி மற்றும் உலர்விலிருந்து கண்களை பாதுகாக்கின்றன. நினைவில் கொள்ளுங்கள், மேக்கப் அவசியமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கண்கள் மிகவும் விலை மதிப்பானவை. சில எளிய பழக்கங்கள் அவற்றை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். அதே சமயம் உங்கள் அழகையும் காக்கும். பாதுகாப்பாக இருங்கள், அழகாக இருங்கள், உங்கள் கண்களை கவனியுங்கள். நன்றி, வணக்கம்.